நம்ம ஊர்லலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து பெரியவங்களுக்கு ஒரு கல்யாணம் அடுத்ததா நடக்கக்கூடிய பல விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடங்களிலுமே நிரம்பி வழியக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா தங்க பொருள் அப்படிங்கிறது தான். தங்கத்துல மோதிரம் இல்லாட்டி தோடு நெக்லஸ் இப்படின்னு சொல்ற ஏதாவது ஒன்று சேவிங்ஸுக்காக நம்ம வீட்டில் வாங்கி வைக்க சொல்லுவாங்க. நாம வாங்கி வச்சிருப்போம். தங்கத்துல முதலீடு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பவுனுக்கு 89,000 ரூபாய், 90,000 ரூபாய், 92,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? கடந்த சில 6 மாதங்கள்ல மட்டுமே தங்கத்தினுடைய விலை ஒரு 30-40% ஏறிடுச்சு. உண்மையிலேயே இந்த தங்கத்தினுடைய விலையை யார் தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றளவும் பெரிய ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இல்லாட்டி பெரிய அளவுல பங்கு வர்த்தகத்தை குறித்து படிக்கக்கூடிய நபர்களே டாலர் வீழ்ச்சி அடையும் போது தங்கத்தினுடைய விலையும் சேர்ந்து வீழ்ச்சி அடைகிறது. திடீர்னு பார்த்தா டாலர் ஸ்ட்ராங் ஆகும் போது மறுபடியும் தங்கத்தினுடைய வீழ்ச்சி அடைகிறது. இது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே புரியாம இருக்கும். அதற்கான காரணம் தங்கம் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருப்பதுதான். இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை $4,000 ஒரு 3,900 இல்லாட்டி $4,300 வந்து விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த தங்கம் ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு $4,000 2026ல $5,000 இருந்து $6,000 இருக்கும். 2028க்குள்ள அது ஒரு $10,000 மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு பவுன் தங்கத்தை வாங்கணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.